தாயினுடைய அன்பு என்னன்னா, இன்றைக்கு இப்போ என் பிள்ளை நல்லா இருக்கணும். தகப்பன சொல்ல, ஒழுங்கா படிக்கல, மார்க் எடுக்கல, சாப்பாடு கொடுக்காத, முழங்கல்ல நிக்கட்டும் கொஞ்ச நேரம் அப்படின்னு சொன்னா, தாய் தெரியாம கூட்டு போய் சாப்பாடு கொடுத்துருவாங்க. தெரியாம கூட்டு போய் அவனுக்கு செய்ய வேண்டியெல்லாம் செஞ்சிருவாங்க. ஏன் இப்படி நடக்கிற, அப்பா கோபப்படுற மாதிரி, ஜாக்கிரதையா நடந்துக்கன்னு சொல்லி. அதனால ஏன்னா இப்போ என் பிள்ளை நல்லா இருக்கணும், இப்போ கஷ்டப்படக்கூடாது. அதுதான் தாயினுடைய அன்பு. தகப்பனுடைய அன்பு ஏன் கண்டிப்பா இருக்காருன்னா, இப்ப விட்டுட்டா பின்னால கெட்டு போயிடுவான். இன்னும் 5 வருஷம் கழிச்சு என் பிள்ளை படிச்சு உயர்ந்த நிலைமைக்கு வரணும். இப்ப விட்டுட்டா படிக்க மாட்டான், விளையாடி ஃப்ரெண்ட்ஸோட சேர்ந்து கெட்டு போயிட்டான்னா அவனுடைய எதிர்காலம் பாதிக்கப்படும். தூரமாயிருக்கிற எதிர்காலத்தை குறித்த அக்கறை உள்ளதா தகப்பனுடைய அன்பு. அதனாலதான் தகப்பனார் கண்டிப்பா இருக்கிறார், சிட்சிக்கிறார். ஆண்டவர் அப்படிதான். ஒரு பக்கம் தாயாயிருந்து தேற்றுவார், இன்னொரு பக்கம் தகப்பனாயிருந்து கண்டிப்பார்.